வழியாக உங்களோட ட்ரீம் ஹோம்க்கு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கதை பிரிச்சர்ட் ஃபேமிலிக்கு நடந்திருக்கு. இதுதான் அவங்க மாறி போன அந்த வீடு. இந்த வீடு பாண்டோஃப்ராக்ட் இங்கிலாண்டில் இருக்குது. ஆரம்பத்தில் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நார்மலாக தான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஜாமான்லாம் சொந்தமாக நவரும். திடீர்னு ரூமில் உக்காந்துருப்போம், திடீர்னு சடன் சில் ஆகும். அப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் வீடே அமைதியாக இருக்கும். ஆனால் மேலே யாரும் நடந்து போகிற ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். இத்தனைக்கும் எல்லோரும் கீழே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி பார்த்துருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் மாங்க் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு ஹால்வேயில் அவங்களையே பார்த்துக்கிட்டு நின்றுருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் வெளியே உள்ள ஆளுங்கள்லாம் இந்த வீட்டில் உள்ள அந்த கருப்பு உருவத்தை த பிளாக் மங்க் ஆஃப் பாண்டோஃப்ராக்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப வயலண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு கதவு வேகமாக சாத்தும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருள்லாம் யாரோ தூக்கி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அண்ட் இந்த பிரிச்சர்ட் ஃபேமிலிக்கு என்ன பயங்கரமாக நடந்திருக்குன்னா, யாரோ பின்னாடியிலேருந்து அவங்களைய வேகமாக தள்ளி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த டைம் அவங்க பக்கத்தில் இல்லை பின்னாடி யாரும் நின்றுக்க கூட மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று அவங்கள தள்ளி விட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடக்கிறனால இந்த பிரிச்சர்ட் ஃபேமிலி பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபெனோமினா இருக்குன்னு. திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே பூந்தோடனே ஒரு குளிரான காற்று, திடீர் சத்தம், அப்புறம் யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த உருவம் இந்த வீட்டை மட்டும் ஹாண்ட் பண்ணாமல் இந்த ஃபேமிலியும் சேர்த்து டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலினால் இந்த விஷயம்லாம் தாங்கிக்க முடியாதனால இந்த வீடை விட்டு வேறு வீடு மாதிரி போயிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்னதுன்னா, இந்த பிளாக் மாங்க் அவங்க கூடயே அந்த புது வீட்டுக்கு போயிருச்சா, இல்லை அடுத்த ஓனருக்காக அதே வீட்டில் வெயிட் பண்ணுதான்னு. ஆனால் ஸ்டில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த வீட்டில் பேரநார்மல் ஆக்டிவிட்டி செய்ய போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.